மைட்டோகாண்ட்ரியல் இன்ஹெரிட்டன்ஸ், அதுக்கப்புறம் மைட்டோகாண்ட்ரியால மியூட்டேஷன்ஸ் நடந்தா என்னென்ன டிசீஸ் வரும் அப்படின்றத இந்த வீடியோல பார்ப்போம். இப்போ இங்க பார்க்கக்கூடிய இந்த பெடிகிரியில மதர் அண்ட் ஃபாதர் இருக்காங்க. ஸோ இப்போ மதர் கிட்டேருந்து தான் சைல்டுக்கு இந்த டிசீஸ் பாஸ் ஆகுது. ஏன்னா இது மைட்டோகாண்ட்ரியல் இன்ஹெரிட்டன்ஸ். பட் அஃபெக்டட் ஃபாதர் இருக்கும்போது அஃபெக்டட் ஃபாதர் கிட்டேருந்து ப்ரோஜனிஸ்க்கு பாஸ் ஆயிருக்கா அப்படின்னா இல்ல. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத டீட்டெயில பார்ப்போம். இப்போ ஒரு யூகேரியோட்டிக் செல் இருக்கு. அதுல நம்மளுக்கு நிறைய மைட்டோகாண்ட்ரியா இருக்கிறதா பார்க்க முடியுது. இந்த மைட்டோகாண்ட்ரியாஸ் தான் நம்மளுக்கு ஏடிபியான எனர்ஜியை ஜென்ரேட் பண்ணுது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ ஒரு ஃபர்டிலைசேஷன் நடக்கும்போது நம்ம ஸ்பெர்ம் இந்த எக் செல்குள்ள என்டர் ஆகிறத பார்க்குறோம். இப்போ ஸ்பெர்ம் என்டர் ஆகும்போது ஸ்பெர்ம்ல இருந்து நியூக்ளியஸும் அதனுடைய சென்ட்ரியோல் மட்டும்தான் இந்த எக் செல்குள்ள பாஸ் ஆகும். மைட்டோகாண்ட்ரியா பாஸ் ஆகிறது இல்லை. அதனால தான் இதை மேட்டர்னல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதனால யூனிபேரண்டல் அப்படின்னு சொல்றோம் இந்த இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இப்போ ஃபீமேல் கேமேட்ல தான் இந்த மைட்டோகாண்ட்ரியா இருக்கு. ஸோ மதர் கிட்டேருந்து தான் ப்ரோஜனிஸ்க்கு இந்த ஹோல் மைட்டோகாண்ட்ரியாஸ் எல்லாம் பாஸ் ஆகுது. அதனால இதை மைட்டோகாண்ட்ரியா வந்து சைட்டோபிளாஸ்மிக்கலி இன்ஹெரிட்டட் அப்படின்னு சொல்லலாம். இந்த மைட்டோகாண்ட்ரியா சைட்டோபிளாசம்ல இருந்து மதர்ல இருந்து சைல்டுக்கு போகுது அப்படின்னு. சம் எக்ஸெப்ஷன் லைக் பட்டிங் ஈஸ்ட்ல பார்த்தோம் அப்படின்னா இது பை பேரண்டல், போத் பேரண்டல்ல இருந்து நமக்கு மைட்டோகாண்ட்ரியா பாஸ் ஆகிறத பார்க்க முடியும். இது வரும் பட்டிங் ஈஸ்ட்ல பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்பெர்ம்ல இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியா அப்போ என்ன ஆகுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ ஒரு ஸ்பெர்ம் இருக்கு, அதுல இருக்கக்கூடிய நெக்ல இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியா இந்த ஸ்பெர்மை நீந்தறதுக்கு ஃபாஸ்டா நீந்தறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த ஃபர்டிலைசேஷன் அப்போ இங்க என்டர் ஆகக்கூடியது நியூக்ளியஸ் அண்ட் சென்ட்ரியோல் மட்டும்தான். இந்த மைட்டோகாண்ட்ரியா வெளியிலேயே ரிலீஸ் ஆயிடுது உள்ள போகாம. ஸோ அதனாலதான் இந்த மதர் கிட்ட இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியால இருக்கக்கூடிய டிசீஸ் அப்படியே சில்ட்ரனுக்கு பாஸ் ஆகுது. ஃபாதருடைய மைட்டோகாண்ட்ரியா சில்ட்ரனுக்கு பாஸ் ஆகுறது இல்லை. இப்போ அஃபெக்டட் ஃபாதர்ல பார்த்தோம் அப்படின்னா அஃபெக்டட் ஃபாதர்ல இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியா பாஸ் ஆகாததுனால மதருடைய மைட்டோகாண்ட்ரியா நல்லா இருந்தா சில்ட்ரனும் நல்லா இருக்காங்க. ஸோ அஃபெக்டட் மேல் இருந்தா இங்க அன்அஃபெக்டட் சில்ட்ரன் இருக்காங்க. அஃபெக்டட் மதரா இருந்தா இங்க அஃபெக்டட் ப்ரோஜனிஸா இருக்காங்க. இப்போ இந்த அஃபெக்டட் ப்ரோஜனிஸ்லே வேரியேஷன்ஸ் இருக்கு. அதையும் என்ன அப்படின்றத இப்போ பார்ப்போம். இப்போ மதர்ல இருந்து ஒரே சிங்கிள் லைனா தான் வந்து பாஸ் ஆகுது. அதாவது மதர் டு அவங்க டாட்டர், அதுக்கப்புறம் அவங்க டாட்டர், இப்படி. ஸோ இந்த சிங்கிள் லைன்களுக்கு தான் இந்த பாஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ அப்போ அதை பெடிகிரியில பார்க்கும்போது அஃபெக்டட் இங்க இருக்கக்கூடிய மதர் இங்க இருக்க எல்லா ப்ரோஜனிஸ்க்கும் அஃபெக்ட் பண்றாங்க. பட் இங்க அஃபெக்டட் மேல் சைல்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ப்ரோஜனிஸ்க்கு இங்க பாஸ் ஆகிறது இல்லை அப்படின்றத இந்த பெடிகிரியில பார்க்கலாம். இப்போ இந்த மியூட்டேஷன்ஸை என்ன அப்படின்றத பார்ப்போம். இந்த வேரியேஷன்ஸ் இருக்கு அஃபெக்டட் சைட்ல அப்படின்னோம் இல்லையா? ஸோ அதுதான் ஹெட்டிரோபிளாஸ்மி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஹெட்டிரோபிளாஸ்மினா என்ன அப்படின்னா இப்போ ஒரு சில மைட்டோகாண்ட்ரியாஸ் தான் இங்கே என்டர் ஆகும். அதுல ஒரு சில மைட்டோகாண்ட்ரியாஸ் மியூட்டேஷன் நடந்திருக்கும், ஒரு சிலது மியூட்டேஷன் நடக்காம இருக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 80% ஆஃப் மியூட்டேட்டடும் நார்மலும் கலந்தும் இருக்கலாம். அவங்க 80% மியூட்டண்டா இருக்கலாம். அவங்களுக்கு வந்து சிவியர் அஃபெக்டட் சைல்டா இருக்கலாம். இப்போ கம்மியா இருக்கக்கூடியது, மீடியமா இருக்கக்கூடியது, கம்மியா இருக்கக்கூடியது, இப்படி 50% 20% மியூட்டன்ட் இப்படி பாஸ் ஆகிறது. இப்படி டிஃப்ரெண்ட், அதாவது அஃபெக்டட் அண்ட் நான் அஃபெக்டட் மைட்டோகாண்ட்ரியாவை பாஸ் பண்றதுனால தான் இதை ஹெட்டிரோபிளாஸ்மி அப்படின்னு சொல்றோம். இப்போ 20% மியூட்டண்டா இருந்தா அந்த சைல்டு வந்து வித்தவுட் டிசீஸா இருக்காங்க. இப்போ இந்த டிசீஸோடைய நேம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். MELAS மைட்டோகாண்ட்ரியல் என்செஃபலோமயோபதி, லாக்டிக் அசிடோசிஸ் அண்ட் ஸ்ட்ரோக் லைக் எபிசோட்ஸ் அப்படின்றாங்க. ஸோ இது நர்வஸ் சிஸ்டமை பாதிக்கக்கூடியது அண்ட் மசில்ஸையும் பாதிக்கக்கூடியது. இன்னொன்று LHOR, அதாவது லேபர் ஹெரிடிட்ரி ஆப்டிக் நியூரோபதி. ஸோ இந்த மைட்டோகாண்ட்ரியல் ஜெனடிக் டிசீஸ் யங் அடல்ட்ஸ்ல இந்த சடன் விஷன் லாஸ் ஏற்படுத்தக்கூடியது. MERRF, அதாவது மயோக்ளோனிக் எபிலெப்சி வித் ரேக்ட் ரெட் ஃபைபர்ஸ் அப்படின்றாங்க. இந்த கண்டிஷன் மசில் ஸ்விட்சஸ், அதுக்கப்புறம் எபிலெப்சி வீக்னஸ் ஏற்படுத்தக்கூடியது. MIDD மேட்டர்னலி இன்ஹெரிட்டட் டயபெட்டிஸ் அண்ட் டெஃப்னஸ், இது மதர்ல இருந்து சில்ட்ரன்ஸ்க்கு பாஸ் ஆகக்கூடியது. அதை தவிர இப்போ இந்த மாதிரி மியூட்டேஷன் வந்து ஹெரிடிட்டரி வழியா, அதாவது இன்ஹெரிட் ஆகாம நார்மலா வரக்கூடிய இந்த மியூட்டேஷன் வந்து ஏஜிங் அண்ட் கேன்சர்னால கூட இருக்கலாம் மைட்டோகாண்ட்ரியால. சுபாஷ் லைஃப் சயின்ஸ் தமிழ் இந்த சேனல்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கான்செப்ட்ஸ் வீடியோஸாகவும் ஷார்ட்ஸாகவும் கோர்சஸ் அண்ட் பிளேலிஸ்ட்லையும் உங்களுக்கு நிறைய கான்செப்ட்ஸ் அப்லோட் ஆகப்பட்டிருக்கு. உங்களுடைய எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது நம்மளுடைய லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் ஆர் ரிமெம்பரன்ஸுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப், ஸோ இதெல்லாம் இந்த சேனல் இன்னும் வளர்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.